தமிழ்நாட்டில் இருந்து ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தவில்லை என்றும் வேறு மாநிலங்களில் அவர் கடத்தலில் ஈடுபட்டபோதுதான் பிடிபட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், திமுகவை கொச்சைப்படுத்தும் நோக்கிலேயே போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றதாக கூறினார். பிப்ரவரி 15ஆம் தேதி தேடப்படும் குற்றவாளியாக ஜாஃபர் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 21இல் நடந்த மங்கை திரைப்பட விழாவில் அவர் பங்கேற்றதாகவும் அப்போது என்சிபி எங்கே போனது என்றும் ரகுபதி கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொச்சைப்படுத்திவிட வேண்டும், அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போனது? போதைப்பொருள் விவகாரத்தில் ஆதாரம் இல்லாமல் திமுகவினர் மீது குற்றம் சாட்டுபவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். என்சிபி டெபுட்டி டைரக்டர் கூட அவர் தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு. அவர் இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சுக்கிட்டு இதை பற்றி சொல்வது அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்வது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தருகிறது. இது போன்ற ஒரு பேட்டிகள் நிச்சயமாக ஒரு டிஃபேம் பண்ணுற ஒரு எண்ணத்தோடு தான் செய்யப்படுகிறதுன்ற மாதிரி தெரிகிறது. இது போன்று யாராவது கட்சியோ இல்லை கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை வைத்துதான் திமுக தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோருடன் சென்று ஆளுநர் RN ரவியை சந்தித்த EPS தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக 7 பக்க புகார் மனுவை அளித்தார். பின்னர் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, பல ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு போதைப் பொருட்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு ஜாஃபர் சாதிக் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவரை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக ஊடகத்தில் பத்தின் வாயில தெரிய வருகிறது. மடியில் கனம் இருப்பதால் திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவிற்கு அச்சமும் பதற்றமும் ஏற்படுவது ஏன் என வினவினார். ஏன் இவளுக்கு நடுக்கும்? இதான மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைல்ல. மடியில் கணம் இருக்காடி தானே பயம் வந்துருக்குது. இவெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா, எதாவது சந்திக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது? எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது? நீங்க தான் ஈடுபடல. ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தலுக்கான கட்டமைப்பை திமுகவை பயன்படுத்தி ஜாஃபர் சாதிக் மேற்கொண்டதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க ஒரு ஜாஃபர் சாதிக்கை மட்டும் கைது செய்தால் போதாது என்றார். பிஜேபி காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவினுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. அதே நேரத்தில் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சா பத்தாதுங்கண்ணே. அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன்னா அது ஒழியாதுங்கண்ணா. சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட என்சிபி அதிகாரிகள் தெய்வ தாட்சியம் இல்லாம அவர்களை பிடிக்க வேண்டும். சென்னை ஒரகடத்தில் காரில் கடத்தப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிராம் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றினர். ஆவடி காவல் ஆணையரின் தனிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் மெத்தபெட்டமைன் கடத்தியதாக 2 பேரை கைது செய்தனர்.
அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து பாஜகவுடன் ஓபிஎஸ் தரப்பு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் தங்களுக்கு விருப்பமுள்ள தொகுதிகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 40 தொகுதிகளிலும் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவிடம் விருப்ப மனு பெறப்பட்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் கேட்கப்பட்டுள்ளது என்றும் ஓபிஎஸ் கூறினார். தேனியில் நடைபெற்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநில நிர்வாகியை வரவேற்று தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனரை ஒரு தரப்பினர் கிழித்து சேதப்படுத்தியதாகவும் மற்றொரு தரப்பினர் தர்ணாவில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 20 பேரை போலீசார் கைது செய்தனர். அதிமுக ஆட்சியில் மடிக்கணினி புத்தக பையுடன் இருந்த மாணவர்கள் கையில் தற்போது போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கும் நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க மடிக்கணினி கொண்டு வருவதில்லை, போதை வஸ்துகளை இன்றைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் இந்த காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து குற்றம் சாட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மக்கள் கருத்து கேட்கும் நிகழ்ச்சியை சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு சிவப்பு மாஃபியா அரசாகவும் ஊழல் அரசாகவும் வாரிசு அரசாகவும் உள்ளது என்று மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பல அமைச்சர்கள் ஊழலில் சிக்கியிருப்பதாகவும் அமைச்சராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போதைப் பொருட்களை ஊக்குவிக்கும் சிவப்பு மாஃபியாவாக இருப்பதாக சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டினார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மின்னணு சிகரெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் விசாரணையில் இறங்கிய போலீசார் சேப்பாக்கம், மண்ணடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 1300 சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். மலேசியா, இந்தோனேஷியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அவற்றை இறக்குமதி செய்தது தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூமலையனூரில் மாமரத்தில் இருந்து தவறி 70 அடி ஆழ கிணற்றில் விழுந்த 3ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். நண்பர்களுடன் தோட்டத்திற்கு விளையாடச் சென்ற அஜய் மாங்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய போது தவறி கீழே இருந்த கிணற்றில் விழுந்ததாகவும் சக நண்பர்கள் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தும் உயிரிழந்தார். திருப்பதியில் கடத்தப்பட்ட 3 வயது சிறுவனை 6 மணி நேரத்தில் போலீசார் மீட்டுள்ளனர். தெலங்கானாவைச் சேர்ந்த தம்பதியின் மகனான அபிநய் என்ற அந்த குழந்தையை பெண் ஒருவர் கடத்திச் சென்றது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. பெத்தகாப்பு லே அவுட் என்ற பகுதியில் அந்த பெண்ணை மடக்கி குழந்தையை போலீசார் மீட்டனர். தனக்கு குழந்தை இல்லாததால் வளர்ப்பதற்காக அபிநயை கடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார்.